ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான எம்மியான சக்கரை பொங்கல் பாகு பதத்தோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இது ரைஸ் குக்கர் கப்பால் 1.5 கப்பு வந்து நம்ம ரைஸ் எடுத்துருக்கோம். நான் வந்து ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முந்திரி பருப்பை இந்த மாதிரி நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸை வந்து நம்ம வாஷ் பண்ணி இதோடு சேர்த்து லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பைத்தம்பருப்பு சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நம்ம பாகு திரண்டு வர மாதிரி பாகு பொங்கல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பைத்தம்பருப்பு தேவை கிடையாது. சாஸ்திரத்துக்கு வேணால் ஒரு 2 பைத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ அரிசியை நல்லா களைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம முந்திரி வறுத்த எண்ணெயில் வந்து நெய்யில் வந்து இந்த ரைஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி ரைஸ் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப குழைஞ்சும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக வரும். பாக வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். அந்த தண்ணி மட்டும் ட்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 கப்பு வந்து ரைஸ் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து 4 கப்பு வந்து தண்ணி வந்து நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹீட்டான தண்ணியை வந்து நீங்கள் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக விசில் வந்துடும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா குழஞ்சி ஜெம்னு வந்து கொடுக்கும் நமக்கு. இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுட வச்சுருந்த தண்ணியை எடுத்து நீங்கள் இப்போ அந்த ரைஸ் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். நம்ம 1.5 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்து இதை வந்து ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். விட்டிங்கன்னா நல்லா குழைசலாக வந்துடும் சாதம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாகை ரெடி பண்ணி பாகில் வந்து இந்த சாதத்தை சேர்த்தும் கிளறலாம். இல்லைன்னா பாகை இதில் விட்டும் நம்ம வந்து கிளந்துடலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா இந்த டயத்தில் வந்து ஏலக்காய் இந்த சாதத்தோடு போட்டிங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக வெந்துடும். இந்த சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியிலே வச்சிங்கன்னா கூட மறுநாள் வரைக்கும் வீணாக போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் சாப்பிடும்போது கூட. நம்ம ஹீட் பண்ணி தண்ணியை விட்டதுனால இது சீக்கிரமாக குக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா அந்த 4 ஏலக்காவையும் இதோடையும் நம்ம போட்டுடலாம். அப்படியே நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடையே இப்போ வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 6-7 சவுண்டு நல்லா விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்காக ஆகிடும். இதை நம்ம தண்ணியை ஹீட் பண்ணி தானே விட்ருப்போம். நல்லா குயிக்காக வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்லத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து 1.5 கப் அரிசி போட்டிருக்கோம்ல, நம்ம வந்து 2.25 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கலாம் துருவி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் 1.25 கப்பு தண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்த 2.25 கப்பு வெல்லத்தை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பாகு வெல்லமாக இருக்கிறது நல்லது. இது வந்து நல்லா பாகம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து குழஞ்ச சாதத்தை நல்லா குழச்சிட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக விசில் வந்துடுச்சு அப்படின்னு. நம்ம வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே விசில் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு விசில் வந்திருக்கு. இன்னும் ஒரு 7 விசில் வரட்டும், 6 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாகு எப்படி நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல கெட்டி பாகாக மாறிடும். நம்ம வந்து ரைஸ் வந்து குக்கரில் வச்சுருந்தோம்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு.
நம்ம போட்டிருந்த அந்த ஏலக்காய்லாம் மேலே அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கி மேலே வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா குழைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து வெல்லம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா இதுவாகிடும். நம்ம வந்து இதில் பால் அப்புறம் பயத்தம்பருப்பு இதெல்லாம் எதுக்கு சேர்க்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து பாகு சக்கரை பொங்கல் தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஒரு நாள் வச்சுருந்தாலும் வெளியிலேயே கெட்டு போகாது. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இதே மாதிரி எப்போவுமே நம்ம வந்து ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாதத்தை நல்லா குழைச்சிட்டு இப்போ நம்ம பாகை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ரைஸை வந்து நல்லா குழைச்சிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் நல்லா குழைச்சி வச்சுட்டேன். அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும். நான் வந்து வடிகட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெல்லத்தை. நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த பாகை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். பார்த்திங்களா எவ்வளோ நல்ல தேன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி வெல்லமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டு வந்து நமக்கு அழகாக சூப்பராக இருக்கும். கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலரான வெல்லம் தான் சேர்ப்பாங்க. அதனால அந்த சக்கரை பொங்கல் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது இப்போ இதோட சேர்ந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அப்படியே விட்டுடுங்க. நம்ம குழைச்சிட்டோம், அதனால் சாதம் வந்து இதுவாகாது, பயப்பட வேணாம். இது எல்லாம் சூப்பராக செட் ஆகட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா பிசுபிசுப்பான பாகு உள்ள பதத்தில் வச்சுருக்கோம். சும்மா இப்படியே ஓப்பன்லேயே வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கலை பாருங்கள், நல்லா குழஞ்சி மெல்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுருங்க. விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா இன்னும் மெல்ட் ஆகட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்குது. நம்ம பாகு வச்சு கலந்ததுனால இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா குழையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு, இதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம பாகு வச்சோம்ல அந்த பாத்திரத்துலேயே நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பெருமா கோயில் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சக்கரை பொங்கல். சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு பசங்கள்லாம் கேட்பாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இதை மறுநாள் வச்சுருந்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். நம்மளோட சுவையான எம்மியான டேஸ்டியான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.